ஹலோ கைஸ், வெல்கம் டு கமெண்ட்ஸ் காமெண்ட்ரி. நாங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ஃபைனல் எபிசோட உண்மையான இது கிடச்சிருச்சுங்க. அதோட உண்மையான இது வந்து நம்ம டஃபர் பிரதர்ஸ் வந்து வெளியில் இன்டர்நெட்லேயே விட்டுட்டாங்க. அதை பற்றின முழு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. அதை பார்த்தவங்க எல்லாருமே அதை படிக்கும்போதே பயங்கரமாக க்ரை பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சதில்ல ஃபைனல் எபிசோடு அப்படி மாற்றிட்டாங்க. ஏன்னா உண்மையான எபிசோடில் வந்து இப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க பண்ண சில சேஞ்சஸ்னால அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதோட ஸ்கிரிப்ட் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி நான் மொத்த எக்ஸ்ப்ளனேஷனும் இதில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வார்த்தையுமே பட தேவையில்லை, மொத்தமாக பார்த்துடலாம். நம்ம உண்மையாக சொல்லணும்னா இந்த உண்மையான ஸ்கிரிப்டில் வந்து பயங்கர சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்களே பயங்கரமாக வெறுப்பாயிருவீங்க. இதை விட இது தாண்டா பெஸ்ட்டு, இதை ஏன்டா தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி வெறுப்பாகிற அளவுக்கு இது பெஸ்ட்டான இது. இதில் வந்து நம்ம வில்லு தான் மொத்தமாக மெயின் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 11 விட நம்ம வில் தான் ஒரு மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரியே மாறியிருப்பார். அந்தளவுக்கு பயங்கர சேஞ்சஸ் கொண்ட இந்த ஸ்கிரிப்டை தான் மொத்தமாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு ரியல் ஸ்கிரிப்ட் மாதிரி. டோட்டலாக எல்லோரும் எமோஷ்னலாக இருப்பாங்க. வாங்க நம்ம அதை பற்றின முழு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சீனே என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம அந்த சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அந்த காட்டிலேருந்து ஓடுவாங்கல்ல, அந்த காட்டிலேருந்து அந்த வெக்னாக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த சின்ன பசங்க ஓடி இருப்பாங்க. அந்த சீனில் நம்ம டெரிக் இருந்திருப்பான். நம்ம டெரிக் ஹாலி தான் அந்த இடத்துல ஒரு மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் மாதிரி அந்த இடத்துலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த ப்ளே அவள் தான் பண்ணியிருந்திருப்பா. ஏன்னா இந்த ரியல் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெரிக் தான் அந்த ஹாலியை மெயினாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஹாலி மட்டும் இல்லை, மொத்த கேங்கையுமே அவன் தான் லீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ரியல் ஸ்கிரிப்ட் படி அப்படி தான் இருந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தது நல்லா இருந்திருக்கும். நம்ம ஹாலி இருக்கிற வேண்டிய எல்லா ரோலுமே அவன் தான் பண்ணியிருப்பான். அந்த வெக்னாவை ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ரோலுமே கம்ப்ளீட்டாக நம்ம டெரிக் தான் மொத்ததே லீட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா நம்ம டெரிக் தான் ஒரு பயமே இல்லாத மாதிரி இருப்பான். ஸோ அவனை லீடர் ஆக்கியிருந்தால் பயங்கரமாக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அவன் அந்த இடத்துல வலிக்கு விடும்போது நம்ம மேரி தான் போய் காப்பாற்றுவா. அந்த எல்லாரையும் காப்பாற்றுற மெயின் வேலையை வந்து நம்ம டெரிக் தான் பண்ணுவா. அவளை வந்து நம்ம ஹாலி வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வழி சொல்கிற மாதிரி தான் நம்ம ஹாலியை காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம டெரிக் தான் அது கரெக்டாக வருவான் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த டஃபர் பிரதர்ஸ் பண்ண இந்த சேஞ்ச்னால அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அவன் லாஸ்ட் டைமே மாட்டியிருந்தான்ல, அதனால இந்த வாட்டி வந்து மாட்டிக்காமல் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி தான் இதில் பிளான் போட்டு வந்திருப்பாங்க. அதனால நம்ம ஹாலி வந்து நம்ம இவனை நம்புகிற மாதிரி. இன்னொரு ஸ்கிரிப்டில் வந்து இவங்க அந்த பசங்களெல்லாம் ஹாலி கூட்டு போயிருந்துருப்பாள் அந்த லேடர் வழியா. அதில் வந்து இந்த ஏறினோடனே நம்ம ஹாலி வந்து இவன் ஏறும்போது தள்ளி விட்டுருவா. அப்போ நம்ம வெக்னா கீழே விழும்போது அவனோட மொத்த மெமரியும் டக்குன்னு பார்ப்பான்ல, அதனால அவனுக்கு ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி ஆகும். அந்த பயத்தை தான் இந்த இதில் காமிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா இவன் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது இவன் அந்தளவுக்கு நடிக்க மாட்டான்னு தான் நினச்சேன். ஏன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவள் தான் இந்த மொத்த இதுவுமே காமிச்சோடனே இந்த மைண்ட் ஃப்ளேயர்கிட்டேருந்து பட்ட வலி எல்லாமே அவன் யோசிப்பான். அது யோசிக்கும் போது அவன் லைட்டாக அவன் மனதளவில் அடி வாங்கின மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அந்த மொத்த ஸ்டோரியுமே அவன் அந்த இடத்துல அவங்க ஃபைனல் எபிசோடில் காமிக்கலான்ற மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த மொத்தத்தையும் பண்ணியிருக்கலான்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல வி ஷுட் டிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வேறு அந்த ஃபர்ஸ்ட் ஷேடோஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேடோஸ்ன்னு இருக்குல்ல, அதில் தான் நம்ம இவனோட மொத்த ஸ்டோரியும் இருக்குது. நம்ம இதில் போட்டோன்னா அதுக்கு ஒரு ஸ்பாய்லர் மாதிரி வந்துடுமே அப்படின்றதுனால இது போட வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு லேடின்றவங்க தான் இது ஃபர்ஸ்ட் ஷேடோஸோட டைரக்டராக இதோட ரைட்டர் ஸ்கிரிப்டாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து இதனால காப்பிரைட் வரும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹென்றி வந்து வில் சொல்கிற பேச்சை கேட்டு அவன் மாறிடுவான். மாறினதுக்கப்புறம் அவன் மொத்தமாக அந்த இடத்த விட்டு போயிடுவான். மொத்தமாக இந்த இடத்த விட்டு மறைஞ்சிருவான். மறைஞ்சதுக்கப்புறமா அவனை மொத்தமாக அந்த மைண்ட் ஃப்ளேயர் அவனோட பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்கும். இவன் தான் அந்த இடத்த விட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுவான்ல, அதனால இவன் பாடியை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்ததுனால ஒரு முழு வெக்னாவாக மாறுன்னு நம்ம மைண்ட் ஃப்ளேயர் தான் காமிச்சிருப்பாங்க. நம்ம மைண்ட் ஃப்ளேயர் தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் படி நம்ம வெக்னாவை மைண்ட் ஃப்ளேயர்கிட்ட கொண்டு போனதுனால ஒரு முழு வெக்னாவை மைண்ட் ஃப்ளேயராக ஆனதுனால ஒரு சூப்பர் வெக்னாவை காமிச்சிருந்துருப்பாங்க. அதாவது வெக்னா 3.0 மாதிரி தான். ஏன்னா ஆல்ரெடி அவன் 2 வாட்டி சேஞ்ச் ஆயிருந்தான். இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிருந்தானா இந்த ஸ்கிரிப்டே டோட்டலாக பயங்கர மாசாக இருந்திருக்கும். அந்த மாதிரி டோட்டல் சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சூப்பர் வெக்னால அந்த பயங்கர பவர்ஸ்லாம் வந்திருக்கும்ல, அந்த மாதிரி பயங்கர பவரை மாற்றிருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த ஸ்கிரிப்ட் மாற்றினதுனால இவன் வந்து மாட்டிக்கிற மாதிரி அந்த மொத்த டீம்மே இந்த மைண்ட் ஃப்ளேயர் ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. டக்குன்னு அந்த ஃபைட் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னு மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே அதுதான் நம்ம மைண்டில் தாட் வந்திருக்கோம். அதனால் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு அந்த இருக்கும்போது டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க.
ஃபஸ்ட் எடுத்ததில் எல்லாருமே ஈஸியாக கொண்டுட்டு போயிடுவாங்க மைண்ட் ஃப்ளேயரை. அதனால் இந்த வாட்டி வந்து யாருமே ஈஸியாக கொள்ளக்கூடாது, பயங்கர கஷ்டப்படணும். அதனால தான் சூப்பர் வெக்னா வருவான். நம்ம மைண்ட் ஃப்ளேயர் மட்டும் சாதாரணமாக இல்லாமல் அவங்க கூட நிறைய அந்த ஆர்மிஸ்லாம் இருந்திருப்பாங்க. அதாவது அந்த டெமோகார்கன் அந்த மாதிரி ஆர்மிஸ் இருக்கணும். அந்த டெமோகார்கன், டெமோ பேட்ச் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரியே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இது இருந்தால் தானே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அந்த டெமோ பேட்ச்லாம் வரலான்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த மைண்டில் இந்த தாட் ஓடிட்டு இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஷேடோலேருந்து வந்ததுனால சிலதெல்லாம் அந்த இதுலேருந்து வந்தால் காப்பிரைட் வரும், அதனால் அப்படின்னு யோசிச்சாங்க. சப்போஸ் டெமோகார்கன்ஸ் மட்டும் அவங்க ஆர்மிஸோட நம்ம மைண்ட் ஃப்ளேயரோட வந்துருந்துச்சுன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா இவங்க ஆக்சுவல் ஸ்கிரிப்ட் படி நம்ம டெமோகார்கன் வந்து இந்த மைண்ட் ஃப்ளேயரோட டீமோட மொத்த டெமோகார்கன்ஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்கும். அதாவது இந்த டைமென்ஷன் எக்ஸுக்கு மொத்த இதுக்குமே வந்திருக்கும். அந்த மொத்த படையாக நின்றுருப்பாங்க. அந்த படையில் இருந்து பயங்கரமாக சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆக்சுவல் ஸ்கிரிப்டில் காமிச்சிருந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் தானே பயங்கரமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரியே பண்ணியிருக்கலாம்னு யோசிச்சு பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இதில் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அந்த சூப்பர் வெக்னா இருக்கான், இவங்க கூட பயங்கரமாக பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதுவும் பார்த்ததுக்கு மொத்த ஆர்மி அவங்களால கொஞ்சத்தையும் சமாளிக்க முடியாது. மொத்த ஆர்மினா சாதாரணமா, அதனால் மொத்த ஆர்மியை இறக்கி விட்டுருப்பாங்க. அதனால் அந்த டீமால் கொஞ்சம் கூட சமாளிக்க முடியாமல் அவங்களோட அந்த மைண்டில் உள்ள அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிற மாதிரி தான் ஆக்சுவல் ஸ்கிரிப்டில் எழுதப்பட்டிருக்கும். மொத்தம் அவங்களோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட பவரு, அந்த இதுக்கிட்ட தோற்று போன மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க. அந்த குரூப்ஸ் வந்து இந்த டெமோகார்கன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட முடியாமல் அவங்களோட மொத்த ஹோப்பையும் இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கடத்தி வச்சுருப்பாங்க. மொத்தமாக கடத்தி வச்சுட்டு யோசிச்சுட்டு அவங்களெல்லாம் ஆல் இஸ் லாஸ்ட், அதாவது மொத்தமாக கொல்லலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வில்லு வருவாங்க. பின்னாடி வில்லுன்னு சவுண்டு கேட்கும். ஏன்னா அந்த மொத்த மைண்ட் ஃப்ளேயருக்கும் முதுகில் வலி வரும். முதுகுலேருந்து ஏதோ கிளியிற மாதிரி சவுண்டு வரும். பார்த்தா பின்னாடி அந்த இடத்துல நம்ம ஜாய்ஸ் வந்துருப்பால, அந்த இடத்துல நம்ம வில் வந்து மொத்த பவனை யூஸ் பண்ணி சார்ஜ் ஏறி எல்லா டெமோகார்கன்ஸையும் தூக்கி வீசிட்டு அது நெஞ்சில் ஒரு ஓட்டை போட்டுருவான். அந்த ஓட்ட வழியாக அவங்க கேரக்டர்ஸ் எல்லாருமே உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போனது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாரையும் காப்பாற்றுற மாதிரியும் இருந்திருக்கும். ஆக்சுவல் ஸ்கிரிப்டில் அதுக்குள்ளே போனோடனே அந்த சுற்றி ஒயர் இருந்திருக்கும்ல, அதெல்லாம் பிரித்து அந்த வெக்னாவே ஸ்ட்ரெயிட்டாக பிரித்து எடுத்துருவாங்க வெளில. மொத்தமாக அந்த மொத்த இடமே காலியாயிரும். அவங்கள மொத்தமாக பிடிச்சி வச்சுருக்கும் போது கழுத்தை பிரித்து உள்ளேருந்து எல்லாமே வெளில கொண்டு வந்துடுவான். அப்போ வந்து நம்மளோட இவனும் காதில் ரத்தம் வந்து மூக்குலேருந்து ரத்தம் வந்து டோட்டலாக ப்ளீட் ஆகி அவன் அந்த இடத்துல மயங்கி விழுந்துருவான். அண்ட் அவன் கம்ப்ளீட்டாக நம்ம சொன்னல ப்ரொட்டாகனிஸ்ட் பிளேவை வந்து இவன் தான் எடுத்து மொத்தமாக மெயின் கேரக்டராக பண்ணியிருந்திருப்பான். நம்ம ஜாய்ஸ்லாம் ஒரு மாதிரி நடுங்கி போயிடுவா. ஏன்னா இவன் தான் மொத்தமாக பண்ணியிருந்திருப்பான் அந்த அபிஸ்லேருந்து. அதனால் அந்த குரூப்ஸ் வந்து அந்த மைண்ட் ஃப்ளேயரோட வயிற்றுக்குள்ளே இறங்கியிருக்கும். அங்கேருந்து இறங்கி எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து வெக்னா அட்டாக் பண்ணும்போது அப்போ தான் நம்ம லெவனோட கேரக்டரே வரும். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பயங்கர பவர் யூஸ் பண்ணிடுவான்ல, அதனால் மயங்கிடுவான். அந்த இடத்துல நம்ம லெவன் தான் வந்து வெக்னாவை கொள்ளுவான். ஆக்சுவல் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் சரி, எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் நம்ம லெவன் தான் கொள்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவள் தானே ப்ரொட்டாகனிஸ்ட்டு. நம்ம வில் வந்து இதில் ஒரு மெயின் ரோலை ப்ளே பண்ணியிருக்கான். நம்ம வில் இல்லைன்னா இந்த மொத்த இடமும் காலி தான். அந்த டீமை காப்பாற்றினதாக இருக்கட்டும் சரி, எல்லா வேலையுமே நம்ம வில் தான் பண்ணியிருப்பான். ஆரம்பிச்சதும் அவன் தான் முடிச்சு வைக்கணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்த மாதிரி காமிச்சிருந்துருக்காங்க. ஸோ என்னவா இருந்தாலும் நம்ம லெவனை விட முடியுமா? நம்ம லெவன் தான் ஒரு மெயின் கேரக்டர் வேறு, ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வேறு, அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைனல் ஸ்கிரிப்டில் நம்ம காளி கூட சேர்ந்து நம்ம லெவன் காளி 2 பேர் சேர்ந்து தான் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அவங்க இல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம காளி இல்யூஷன் யூஸ் பண்ணி கடைசி ஃபைட்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா கடைசி ஃபைட்டில் அந்த குழந்தைங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சி விடுவாங்கல்ல, அந்த இடத்துலேருந்து மொத்தமாக பிரித்து கனெக்ஷன்லேருந்து வெளில கொண்டு வரும்போது அந்த இல்யூஷன் யூஸ் பண்ணி பயமுத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த டோட்டல் இதில் இருந்திருக்கும். என்ன இல்யூஷனா சாதாரண இல்யூஷன் இல்லை, இவனோட மொத்த பழைய இல்யூஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருப்பான். அவன் கஷ்டப்பட்டது, அவன் சின்ன வயசில் பட்ட கஷ்டங்கள், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவன் சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா இழந்தது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அவன் ரத்தம் போனது அந்த இதெல்லாம் கொடுத்தவொடனே அவன் மைண்ட்லேருந்து டோட்டலாக அவன் ஒரு மாதிரி பயந்துருவான்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் என்ன பிரச்சனைனா அந்த ஃபஸ்ட் ஷேடோஸ்லேருந்து வர மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபஸ்ட் ஷேடோஸ் வந்ததுனால தான் இந்த ஃபைனல் ஸ்கிரிப்ட் டோட்டலாக அடி வாங்கியிருக்கும். அண்ட் இதுதான் இந்த மொத்த ஸ்கிரிப்டோட இதுவுமே. நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணீங்க? இதுவே இருந்ததுனால நல்லா இருந்திருக்கும்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்களோ அதெல்லாம் மறக்காமல் கீழே உங்கள் தாட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.